ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ராவல் பிளாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு ரிசப்ஷனுக்காக திருச்சி வரைக்கும் போயிருந்தோம். ஸோ அதுக்கான டீட்டெயில் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். ரிசப்ஷனுக்கு முன்னாடி நாள் ஈவினிங் பார்த்திங்கன்னா கிஃப்ட் வாங்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்புக்கு வந்திருந்தோம். ஸோ நம்ம கிஃப்ட் இங்கேயே வாங்கிட்டு போயிட்டு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் வாங்குறதுக்காக ஷாப்புக்கு வந்திருந்தோம். கிஃப்ட்டுமே பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி பேக்கிங் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அது பேக் பண்ணிகிட்டு இருக்கிறப்பவே பார்த்திங்கன்னா நான் கிச்சன் ஐட்டமில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த அன்றைக்கி கிச்சனுக்கு தேவையான ஒரு குட்டி பர்ச்சேஸுமே பண்ணேன். அது என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அப்கமிங் விலாக்ஸில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ கிஃப்ட்டெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி நாங்கள் நேரமாகவே கொஞ்சம் தூங்கிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் நேரமே எழுந்திருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி கொஞ்சம் நாங்கள் நேரமாகவே தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 போலவே எழுந்தாச்சு. எழுந்ததுமே பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ஒர்க்கெலாம் வேக வேகமாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வேக வேகமாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரெடி பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி பேக்கிங் ஒர்க்குமே மார்னிங் தான் வச்சுருந்தேன். ஸோ ட்ரெஸ் பேக்கிங் ஒர்க்குமே பண்ணி முடிச்சாச்சு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டுமே வச்சாச்சு. ஏன்னா மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும் இல்லைங்களா, அதனால் பக்கத்துலேயே எடுத்து வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் ரெடி ஆகிட்டேன். ஹஸ்பண்டும் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ரெடியானதும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 8:15 போல் கிளம்பிட்டோம். எங்களுக்கு பஸ் பார்த்திங்கன்னா சிங்காநல்லூரில் தான். ஸோ அங்கே தான் திருச்சி பஸ் நிறையா இருக்கும். ஸோ அங்கே போய் ஏறிக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 8:15 போல் கிளம்பியிருக்கோம். ஸோ நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா சிங்காநல்லூர் ரீச் ஆகவே ஒரு 1 hour கிட்ட ஆகும். ஸோ அதனால் பஸ் டைமிங்க்கு தகுந்த மாதிரி நாங்கள் 1 hour முன்னாடியே கிளம்பிட்டோம். ஸோ அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா யாருக்கு ரிசப்ஷன் அப்படின்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒரு அண்ணாவுக்கு தான் ரிசப்ஷன். அவங்க காலேஜில் படித்தவங்க. ஸோ அந்த அண்ணாவுக்கு ஆல்ரெடி முகூர்த்தம் கன்னியாகுமரியிலேயே முடிஞ்சிருச்சு. ஸோ ரிசப்ஷன் பார்த்திங்கன்னா 2 days அப்புறமா திருச்சியில் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் வெட்டிங்க்கே நாங்கள் போக வேண்டியது, அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே ரிசப்ஷனுக்கு இங்கே திருச்சி தானே பக்கத்தில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆஃப்டர் மேரேஜ் நானும் ஹஸ்பண்டும் ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 9:15 போல் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதும் 2 வீலரை அங்கே பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டில் போட்டுட்டு நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் இருந்தது. ஓகே ஃபஸ்ட்டு எந்த பஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் அதில் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. என்னென்னு விசாரித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஒரு 9:45 போல் எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஓகே அந்த பஸ்லேயே பஸ்ஸில் ஏறிட்டு நாங்களும் எப்படியும் ஒரு சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டோம். உட்காந்ததுக்கப்புறம் அந்த பஸ்ஸெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் சுற்றி நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே அங்கே சீட்டில் உட்காந்துட்டே பார்த்திங்கன்னா 2 பேரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பஸ்ஸெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பஸ்ஸில் அது இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறோம். ஸோ பஸ்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே நீட்டாக இருந்தது. அது இல்லாமல் கூட்டமே அதிகமாக இல்லை, ஒரு 20 பேர்கிட்ட தான் போயிருப்போம். ஒரு 9:45 போல் பார்த்திங்கன்னா பஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்க்கவும் முடியல. ஏன்னா மிரர் பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி இருந்தது. ஏசி பஸ் இல்லைங்களா, ஸோ அதனோட மிரர் ஒரு இன்விசிபிளாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா பஸ் மெதுவாக போயிட்டே இருந்தது. அப்படியே போகிற வழியில் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு குலதெய்வம் கோயிலுமே பார்த்தேன் காங்கேயமில். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. காங்கேயம் தாண்டி ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா டீ சாப்பிட்றதுக்காக பஸ் நிறுத்தினாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே நம்ம டீ காஃபி குடிக்கிறோன்னா குடிச்சிக்கலாம். ஸோ நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணுங்கிறதுனால வாங்கிக்கலாம். ஸோ அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் பஸ்ஸுக்கு வந்துட்டோம். ஓகே ஆன் தி வேல அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பஸ் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்கிட்டே போயிட்டு இருந்தோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா எப்படா திருச்சி வரும்னு சொல்லி ஆயிடுச்சு. அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clock நாங்கள் திருச்சி ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா திருச்சியில் நிறைய பஸ்ஸஸில் நின்றுட்டு இருந்தது. ஸோ வேறு ஊருக்கு போகிறதுக்கான பஸ்ஸஸ் எல்லாமே லைனாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா சுற்றி நல்லா கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வர இல்லைங்களா, ஸோ அதனால் பார்க்குறதுக்கே கொஞ்சம் எல்லாமே புதுசாக இருந்துச்சு.
அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரூம் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு ரூமுக்கு வந்து போயிட்டோம். ஸோ அந்த ஆம்பியன்ஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். ரெஃப்ரெஷ் ஆகி முடிச்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ஃபுட் அக்காமடேஷன்லாம் வந்துட்டு கிடையாது. ஸோ வெளியில் தான் போய் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு போயிருந்தோம். ஸோ நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா அன்டைமுங்கிறதுனால அந்த அன்றைக்கி வந்து வெஜ் மெனூஸ் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான்வெஜ் மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான்வெஜ் தான் வாங்கி அந்த அன்றைக்கி மதியம் வந்து சாப்பிட்டோம். ஸோ ஃபுட்டு வந்து நல்லா இருந்தது. ஸோ அது சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ரிட்டன் வந்து ரூமுக்கே வந்து வந்துட்டோம். ரூமுக்கு வந்துட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூமுமே வந்துட்டு நல்லா ஒரு நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரூமெல்லாம் வந்து எந்த ஒரு குறையும் வந்து சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே இப்போ வந்து பக்காவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கீழே கிளம்பி ரிசப்ஷன் ஹாலுக்கு வந்து வந்துட்டோம். ஏன்னா அண்ணன் ஒருத்தங்க வந்துட்டு எங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வர வரைக்கும் வந்து கீழே இருக்கிற அந்த ரிசப்ஷன் ஹாலில் வந்துட்டு வெயிட் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு அழகாக இருந்துச்சு. அப்படியே அண்ணா வர வரைக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே அண்ணாவுமே வந்து வந்துட்டாங்க. அங்கேருந்து கிளம்பி நாங்கள் மண்டபம் போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் மண்டபம் போகிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5:15 போல் இருக்கும் டைமு. நாங்கள் மண்டபம் ரீச் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டேஜ் ஒர்க்லாம் வந்து எல்லாம் போயிட்டுருந்தது. பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த குட்டி குட்டி இந்த ஒர்க்லாம் மட்டும் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸுமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு சைட்லேயே பார்த்திங்கன்னா வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு குட்டி செட்டப் மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ குட்டி ஒரு சைக்கிள் மாதிரி வச்சு ஸோ அது ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. நாங்கள் அங்கே நின்று கூட நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு எடுத்தோம். ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கு சைட்லேயே பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரூட் ஸ்டால், ஐஸ்கிரீம் ஸ்டாலுக்கான அரேஞ்ச்மெண்ட் ஒர்க்லாம் வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனோட செட்டப்புமே வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக வந்து டீ காஃபி எல்லாம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஓகே நாமளும் போய் ஏதாவது குடிக்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் டீ காஃபி எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு மேலே வந்து கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கேயுமே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸுமே வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கீழே வந்து வந்துட்டோம். ஏன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டுருக்கிறத சொல்லி கால் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்குறதுக்காக வந்துட்டு நாங்கள் கீழே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சைட்லேயே பார்த்திங்கன்னா மெஹந்தி ஆர்டிஸ்ட்டுமே வந்து இருந்தாங்க. ஸோ நாம் அங்கே போயிட்டு நம்ம வேணுங்கிற மெஹந்தி வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பலூன்ஸ்லாம் இந்த மாதிரி வந்து எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ குட்டீஸ்லாம் அதெல்லாம் வாங்கி வச்சு நல்லாவே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு 6:30 போல் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் ரஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் வந்து பிரைட் க்ரூம்லாம் வந்து எப்போ வருவாங்கன்னு சொல்லி அவங்கள பார்க்கறதுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவங்களுமே வந்து வந்துட்டாங்க. நாங்களும் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து சாப்பிட வந்து வந்துட்டோம். ஸோ மெனு எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ எது சாப்பிட்றதுனே தெரில. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டால், ஃப்ரூட் ஸ்டால் அந்த இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துட்டோம். ஸோ அங்கே வந்து நாங்கள் வேணுங்கிற ஐஸ்கிரீம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஓகே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ செட்டப் மாதிரி பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அங்கே போயிட்டு நாங்களும் 2 ஃபோட்டோஸ் வந்து எடுத்தோம். ஸோ இந்த பிக்கும் பார்த்திங்கன்னா இன்னொரு பிக்கும் தான் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். ஸோ ரொம்பவே ஃபோட்டோஸ் வந்து ரொம்பவே அழகாக வந்து வந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு ஒரு 8:15 போல் வந்து நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அந்த அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் காரில் தான் வந்து ரிட்டன் வந்திருந்தோம். ஏன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து தாராபுரம் தான். அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வாங்க தாராபுரம் வரைக்கும் நாங்கள் வந்து ட்ராப் பண்ணிடுறோம், அங்கேருந்து நீங்கள் வந்து பஸ் ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோடவே பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் மண்டபத்துலேருந்து ஒரு 8:15 போல் வந்து கிளம்பி பார்த்திங்கன்னா அப்படியே ஆன் தி வேலை வந்து போயிட்டே இருந்தோம். இடையில மட்டும் ஒரே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி டீ காஃபி குடித்தோம், அவ்வளோதான். மற்றபடி வந்து எங்கேயுமே நாங்கள் நிறுத்தவே இல்லை. ஸோ நாங்கள் போயிட்டே தான் இருந்தோம். ஸோ காரில் வந்தங்காட்டிக்கு பெருசாக வந்து எந்த விதமான ஒரு டயர்ட்னஸ்மே வந்து எதுவுமே தெரியல. ஒரு வேளை பஸ்ஸில் வந்து போயிருந்தால் ஈவினிங் போல் அந்த டயர்ட்னஸ் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக வந்து இருந்திருக்கும். ஸோ எப்படியே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 போல் வந்து தாராபுரம் வந்து ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இறங்குனதையுமே வந்து சிங்காநல்லூர் பஸ் வந்து கிடச்சிது. ஸோ அங்கேருந்து நாங்கள் டக்குன்னு ஒரு 11:30க்கு வந்து பஸ் ஏறி வந்து கிளம்பிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 1:00 போல் வந்துட்டு நாங்கள் சிங்காநல்லூர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா 2 வீலர் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம்.
ஸோ சிங்காநல்லூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கிட்ட வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போவே பார்த்திங்கன்னா நாங்கள் 2 வீலர் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக வந்து இருந்தது. ஸோ எப்படிடா ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ட்ராவல் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து அப் அண்ட் டவுன். ஸோ ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த அன்றைக்கி வந்துட்டு எந்த விதமான ஒரு டயர்ட்னஸுமே வந்து தெரியல. ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு இந்த டயர்ட்னஸ் அந்த கஷ்டம்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களுக்கு அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் வந்து அது இவ்வளோ தூரம் அது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமு. நாங்கள் வந்துட்டு ஃபங்க்ஷனில் போவோம், பட் ஆனால் கார்லேயோ 2 வீலர்லையோ தான் வந்து போயிருக்கோம். ஸோ பஸ்ஸில் வந்துட்டுலாம் போனதே இல்லை. ஸோ அந்த அன்றைக்கி வந்து பஸ்ஸில் போனது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. இது வந்து ஒரு மொமெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி எக்ஸைட்டிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.